Hi student, welcome to our Freddy Study World NCERT Class 10 Maths Chapter 1 Real Numbers la Exercise 1.2 la இருக்க second sum தான் பார்க்க போறோம் இல்லையா. Prove that 3 plus 2 root 5 is an irrational number. Okay, 3 plus 2 root 5 அப்படிங்கிறது வந்து irrational number அப்படின்னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. So already நம்ம first sum பார்த்திருப்போம். root 5 is a irrational numberனு prove பண்ண சொல்லியிருப்பாங்க, பண்ணியிருப்போம். ஓகேவா, அதே மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். இப்போ பார்த்தோம்னா 3 plus 2 root 5 இருக்கு. இந்த root 5ங்கிறது ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம irrational அப்படிங்கறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிருப்போம். சோ நம்ம வந்து we know that நமக்கு ஆல்ரெடி இப்போ வந்து என்ன தெரியும், root 5 அப்படிங்கிறது irrationalனு தெரியும். இந்த சம் வந்து எந்த இடத்துல கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சம்ம போடணும். இப்போ வந்து ஷார்ட் क्वेश्चनல கேட்டாங்க அப்படின்னா இத வந்து root 5 நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. we know that அப்படின்னு போட்டு root 5 is an irrational number அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த இதை வந்து ப்ரூவ் பண்ணலாம். இல்ல பிக் क्वेश्चनல கேட்டிருந்தாங்க, 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரூட் 5 வந்து irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? ஓகே, 3 plus 2 root 5 இதை வந்து irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இதுக்கு வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ரூட் 5 வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் எப்படி பண்ணணுமோ அதே மெத்தட் தான் இதுலையும் பண்ண போறோம். அதாவது கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் by using the method of contradiction. Method of contradiction. So வந்து contradiction methodல நம்ம என்ன பண்ணணும்னா assume that நம்ம இதை வந்து என்னவா assume பண்ணிக்க போறோம், கொடுத்திருக்க நம்ம அதாவது கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் அப்படிங்கறதை வந்து வேறுபடுத்தி, அதாவது என்ன கொடுத்திருக்காங்க, இதை வந்து irrationalனு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் என்னவா அசியூம் பண்ண போறோம், rationalனு அசியூம் பண்ண போறோம். ஓகே, assume that 3 plus 2 root 5 is a rational number. ஓகே, நம்ம ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணிட்டோம் இல்லையா. நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்ன தெரியும், p/q ஃபார்மேஷன்ல இருக்கும். இது மெயின் சைட்ல எழுதிக்கங்க. தென் வந்து pயும் qவும் இன்டீஜரா இருக்கும். தென் என்ன தெரியும்னா pq வந்து கோப்ரைமா இருக்கும். கோப்ரைமா இருக்கும். ஸோ கோப்ரைம்னாலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கோப்ரைம்ங்கிறது ரெண்டு நம்பருக்கு இடையில, இப்போ 2 5 இருக்குன்னா இது ரெண்டுக்கும் இடையில வந்து காமன் ஃபேக்டர் இருக்காது. ஓகே, சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும், காமன் ஃபேக்டர் இருக்காது. இதுதான் வந்து கோப்ரைம். ஓகே, இப்போ வந்து 3 plus 2 root 5 நம்ம வந்து ரேஷனலா அசியூம் பண்ணிக்கிட்டோம் இல்லையா. ஸோ p/q இல்ல a/b எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ரூட் 5 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த 3 அந்த சைடு கொண்டு போவோம். இப்போ 2 root 5 is equal to p/q minus 3 வரும். ஓகேவா, தென் வந்து ரூட் 5 வச்சுட்டு இந்த 2 அங்க கீழே கொண்டு போயிடலாம். ஸோ அப்புறமா கூட கொண்டு போகலாம். இங்க ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ p minus 3q/q. ஓகேவா, இப்போ ரூட் 5 is equal to p minus 3q/2q. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆல்ரெடி என்ன தெரியும், ரூட் 5ங்கிறது நமக்கு we know that root 5 is an என்னது irrationalனு தெரியும் இல்லையா. irrational நம்பர் பிக் क्वेश्चनல கேட்டாங்கன்னா இந்த ரூட் 5 irrationalங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க. இல்லை இது வந்து மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. அப்படி ஷார்ட் क्वेश्चनல கேட்டாங்கன்னா ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரூட் 5 is an irrational அப்படின்னு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ வந்து irrational RHS சைடு பார்த்தோம்னா irrational, LHS சைடில் வந்து irrational இருக்கு. இந்த சைடு பார்த்தோம்னா p ஒரு இன்டீஜர். ஓகேவா, qவும் ஒரு இன்டீஜர். ஒரு இன்டீஜரோட ஒரு இன்டீஜரை சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதுவும் இன்டீஜரா தான் இருக்க முடியும். ஒரு இன்டீஜரோட ஒரு இன்டீஜரை வந்து
எந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணாலும் அதுவும் இன்டீஜர் தான் ஓகேவா. ஸோ அப்போ இந்த சைடு இருக்கிறது என்னது p/q அப்படிங்கிறதுன்னு சொன்னோம். ஸோ அப்போ இது வந்து ரேஷனலாக தான் இருக்க முடியும். இது வந்து இர்ரேஷனல். ஸோ ரேஷனல் இந்த சைடு ரேஷனலும் இந்த சைடு இர்ரேஷனலும் இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஈக்குவலாக இருக்க முடியாது ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து அவர் அசம்ஷன், therefore our assumption was wrong. அதாவது கான்ட்ரடிக்டா வந்திருக்கு ஓகேவா, ஆப்போசிட்டா வந்திருக்கு. thus 3 plus 2 root 5 is an irrational. ஓகே, இதான் இந்த சம்முக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.